வணக்கம் மக்களே, வெல்கம் டு மை சேனல் நம்ம டாக்கீஸ். ரொம்ப நாள் கழிச்சு இன்னைக்கு திருப்பி ஒரு ஃபுட் வீடியோ போட போகிறோம். இன்னைக்கு நாம குக் பண்ண போகிறது வந்து பிசிபெலா பாத். ஸோ இதை வந்து கர்நாடகாவில் பெரும்பாலும் பல மக்கள் விரும்பி சாப்பிடுவாங்க. தமிழ்நாட்டிலையும் இது ரொம்ப ஃபேமஸ் தான். பிசிபெலா பாத் செய்வதற்கு தேவையான பொருள் பார்த்தீங்கன்னா குட்டி வெங்காயம், வெஜிடபிள்ஸ் கொஞ்சமாக எடுத்துக்கோங்க. கேரட்டு, பீன்ஸு, குடமிளகா எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் எடுத்திருக்கேன். பட்டாணி கொஞ்சம் எடுத்திருக்கேன். ஏன் இதெல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் சொல்கிறேன்னா, நம்ம பண்ண போகிறது சாம்பார் சாதம், வெஜிடபிள் சாதம் இல்லை. அதுக்கப்புறமா அந்த பொடி அரைப்பதற்கு தேவையான பொருட்கள் கடலைப்பருப்பு, சிவப்பு மிளகா, அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் கொஞ்சம், ஜீரகம் கொஞ்சம், அதுக்கப்புறமா பிளாக் பெப்பர் கொஞ்சம், பட்டை கொஞ்சம், லவங்கம் ஒரு 1-2, ஏலக்காய் ஒரு 1. ஸோ அதுக்கப்புறமா வேணும்னா திருப்பி நான் ரிப்பீட் பண்ணுறேன். அதுக்கப்புறமா வந்து வெந்தயம் இல்லை, சாரி, இது பேர் என்ன, தனியா வந்து கொஞ்சம் அதிகமாகவே எடுத்துக்கோங்க. பேசிக்கலி சாம்பார் பொடி செய்வதற்கு தேவையான என்னென்ன ஐட்டம்ஸ் யூஸ் பண்ணுவீங்களோ அதெல்லாம். அடுத்தது வந்து பச்சரிசியும் துவரம்பருப்பும், தூர் தாலும், அதாவது பச்சரிசி வந்து 1 கப் எடுத்தீங்கன்னா தூர் தால் வந்து ஒரு 1/2 கப்பு தண்ணியில் வந்து ஊற வச்சிருக்கேன். ஒரு 1/2 hour நல்லா ஊற வச்சிருங்க. 1/2 hour நல்லா ஊற வச்ச பிறகு ஆஸ் யூஷுவல் நம்ம ஸ்டாண்டர்ட் டிவைஸ் ஃபார் குக்கிங்னா ப்ரெஷர் குக்கர். இதில் வந்து நம்ம வந்து இந்த துவரம் பருப்பையும் பச்சரிசியும் வேக வைக்க போகிறோம். வேக வைக்கிறதுக்கு முன்னாடி ஒரு ஸ்பூனில் ஒரு 1/2 ஸ்பூன் போடுங்க. 1/2 ஸ்பூன் வந்து மஞ்சப்பொடி போடுங்க. மஞ்சப்பொடி போட்ட பிறகு மூடி வைங்க. ஒரு 1/2 hour இதில் வந்து ப்ரெஷர் குக் பண்ணுங்க. அடுத்தது வந்து இந்த பக்கம் வந்து நம்மளுடைய கடாய் இல்லைனா இலுப்பு சட்டினும் சொல்லலாம். அதில் வந்து ஆஸ் யூஷுவல் ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிடுங்க. அந்த பக்கம் வந்து ரைஸ் வந்து ப்ரெஷர் குக் ஆகிட்டோம், ரைஸும் பருப்போம். ஃபஸ்ட்டு வந்து தனியா வந்து நீங்கள் பார்த்துக்கோங்க, குவான்டிட்டி ஒரு மாதிரி அதிகமாகவே நான் எடுத்திருக்கேன். ஸோ யூஸ்வலாக நம்ம சாம்பார் பொடியில் வந்து ஒன் ஆஃப் த மெயின் இன்க்ரீடியன்ட்ஸ் வந்து தனியா தான். ஸோ ஃபஸ்ட்டு வந்து நல்லா வந்து எண்ணெயில் வறுத்துக்கோங்க. எண்ணெயில் வறுத்துக்கிட்ட பிறகு அடுத்தது இந்த மற்ற ஐட்டம்ஸ்லாம் சொன்னேன் பார்த்தீங்களா, சிவப்பு மிளகா, கடலை பருப்பு, அதுக்கப்புறமா வந்து பார்த்தீங்கன்னா வந்து வெந்தயம் வந்து ஒரு 1/2 ஸ்பூன் எடுத்திருப்பேன். அதுக்கப்புறமா பட்டை, லவங்கம், ஏலக்காய், அதுக்கப்புறமா அந்த பிளாக் பெப்பர் உருண்டையாக இருக்குமே அது. ஸோ இதெல்லாம் போட்டுக்கிறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தால் திருப்பி பிகினிங் ஆஃப் வீடியோவில் போய் பார்த்துக்கோங்க. நல்லா வீடியோவில் காமிச்சிருக்கேன் எல்லாத்தையுமே க்ளோஸ்அப்பில். ஸோ இது எல்லாத்தையும் போட்டு நல்லா திருப்பி வறுக்கணும். ஒரு 10-15 நிமிஷம் நீங்கள் வறுக்க வேண்டியிருக்கும். வீடியோ பார்த்தீங்கன்னா ஸ்பீடில் மூவ் ஆகிட்டு இருக்கு. ஸோ இதை வந்து நல்லா வறுத்துக்கோங்க. ஏன்னா வந்து ஒரு மாதிரி ப்ரௌனிஷ் கலர் வர ஆரம்பிச்சிடும். ப்ரௌனிஷ் கலர் வர வரைக்கும் நீங்கள் வந்து இதை நல்லா வறுக்கணும். இது எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா வறுக்கிறீங்களோ அவ்வளோக்கு அவ்வளோ உங்களுடைய சாம்பார் பிசிபெலா பாத்துடைய டேஸ்ட் வந்து என்ஹான்ஸ் ஆகும். அடுத்தது இன்னொன்று நான் வந்து ஃபர்ஸ்ட் பிகினிங் ஆஃப் வீடியோவில் காட்ட மறந்துட்டேன், மன்னிக்கவும். இது வந்து தேங்காய் அரைச்சி வச்சுக்கிட்டேன். கொஞ்சமான தேங்காய் எடுத்துக்கோங்க. அதாவது நான் வந்து தனியா எவ்வளோ எடுத்தேனோ அதுக்கேற்ற மாதிரி தேங்காய் எடுத்துக்கோங்க. அதுக்கப்புறமா நல்லா வறுத்துக்கிட்ட பிறகு தேங்காயை ஆட் பண்ண பிறகு நீங்கள் வந்து மிக்சி ஜாருக்கு வந்து இதை ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுங்க. மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணும்போது இது வந்து செம்ம சூடாக இருக்கும். ஏன் மிக்சி ஜாருக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ண போகிறோம்? இப்போ நம்ம வந்து இந்த பொடியை வந்து அரைக்க போகிறோம். இந்த பொடியாக அரைச்சிக்க போகிறோம். இப்போ இந்த மிக்சி ஜாருக்கு வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி நீங்கள் வந்து இதை வந்து மிக்சியில் அடிக்கிறதுக்கு முன்னாடி கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க. இது பயங்கர சூடாக இருக்கும். மிக்சியில் போட்டு அடிக்கிறது நல்லதில்லை. ஸோ பேரலாக வந்து கொஞ்சம் புளி அதையும் நான் கரைச்சிக்கிட்டு இருக்கேன். புளியை வந்து சைடில் கரைச்சி வச்சுக்கோங்க. இப்போ அடுத்தது வந்து மறுபடியும் அந்த அதே கடாயில் வந்து ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய், அதுக்கப்புறமா வந்து நம்முடைய கடுகை வந்து லைட்டாக போட்டு வெடிக்கிற வரைக்கும் வெயிட் பண்ணுங்க. ஸோ கடுகு வந்து நல்லா பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு பாருங்க, சூப்பராக பொரிக்க ஆரம்பிச்சிருச்சு. ஸோ பேரலாக வந்து உங்களுடைய வெஜிடபிள்ஸை வந்து ரெடியாக எடுத்து வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் நம்ம போடுறது வந்து குட்டி வெங்காயம். இந்த குட்டி வெங்காயம்னா யூஸ்வலாக வந்து ஒரிஜினலாக பார்த்தீங்கன்னா பிசிபெலா பாத் பண்ணும்போது எல்லாருமே குட்டி வெங்காயம்னா ஒரிஜினலாக வெறும் குட்டி வெங்காயம் மட்டும்தான் போடுவாங்க. காலப்போக்கில் இது மாதிரி வந்து பிசிபெலா பாத் வந்து வெஜிடபிள் பாத் ஆயிடுச்சு. ஸோ அதனால தான் நான் வந்து இன்சிஸ்ட் பண்ணேன், எப்பவுமே வெஜிடபிள்ஸை வந்து இதில் கம்மியாக போடுங்க. வெங்காயம், குட்டி வெங்காயத்தை தூக்கலாக போடுங்க. அதிகமாக போட்டால் சூப்பராக இருக்கும். இப்போ நான் குட்டி வெங்காயம் வந்து ஒரு 15-20 பீஸ் எடுத்து வச்சிருக்கேன். அடுத்தது வந்து வெஜிடபிள்ஸு. இதில் உங்களுக்கு பொட்டேட்டோ வேணும்னாலும் போட்டுக்கலாம். நான் போட்டிருக்கிற மெயின் வெஜிடபிள்ஸ் பார்த்தீங்கன்னா கேரட்டு, அதுக்கப்புறமா பீன்ஸு, அதுக்கப்புறமா குடமிளகா. ஸோ இன்ஃபேக்ட் நீங்கள் கேட்டிங்கன்னா நான் குடமிளகா வந்து அடுத்த வாட்டி இதை செய்யும் போதோ நான் போட மாட்டேன். ஏன்னா குடமிளகா வந்து கொஞ்சம் வந்து டேஸ்ட்டை வந்து மாறும். குடமிளகா வந்து ஒரு வித்தியாசமான ஒரு வெஜிடபிள். அடுத்தது வந்து பட்டாணி. இது எல்லாத்தையும் போட்டு திருப்பி நல்லா இது பண்ணுங்க, சாட்டே பண்ணுங்க. இது வந்து இப்போ நம்ம வந்து வேக வைக்க போறது இல்லை, நல்லா சாஃப்டன் பண்ண போறோம். சரிங்களா? இது நீங்க எப்படி வந்து
கறி பொரியல் மாதிரி செய்ய வேண்டாம். அதை ஒரு மாதிரி சாஃப்டன் ஆகிற வரைக்கும் நீங்கள் வந்து இதில் வந்து இந்த கடாயில் வந்து இது பண்ணிக்கிட்டே இருக்கணும் நீங்கள். சரிங்களா? ஸோ அப்படியே வந்து உங்களுக்கு வந்து தேவையான அளவு தண்ணி எப்போது வேணும்னா அப்பப்போ ஊற்றிக்கோங்க, லைட்டாக ஊற்றிக்கோங்க, ரொம்ப அதிகமாக தண்ணி ஊற்றிடாதீங்க. ஏன்னா மறுபடியும் சொல்கிறேன், இதை வந்து நம்ம வந்து வேக வைக்க போகிறதில்ல, சாஃப்டன் தான் பண்ண போகிறோம். அடுத்தது தேவையான அளவு மஞ்சள் பொடி போட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா உப்பு மறந்துடாதீங்க, உப்பும் போடுங்க, புளி உப்பு போடுங்க. ரொம்ப அதிகமாக உப்பு சேர்த்துடாதீங்க. ஆஸ் யூஷுவல் எல்லா வீடியோலையும் சொல்கிறது தான், உப்பு அதிகமாக சேர்க்காதீங்க, எண்ணெய் அதிகமாக சேர்க்காதீங்க, சர்க்கரை அதிகமாக சேர்க்காதீங்க. இது எல்லாம் உடம்புக்கு கெடுதல். நம்ம அடிக்கடி நம்மளுடைய சித்த மருத்துவர் சிவராமனுடைய வீடியோவெல்லாம் அடிக்கடி நான் பார்ப்பேன். அதுலேருந்து நிறைய விஷயம் கற்றுட்டு இருக்கேன். நீங்களும் அந்த வீடியோஸ்லாம் அடிக்கடி பாருங்கள், அவர் நிறைய நல்ல விஷயங்கள் சொல்கிறாரு. ஸோ இப்போ இந்த உப்பும் மஞ்சள் பொடியும் இதில் ஆட் பண்ணியாச்சு. ஸோ கொஞ்ச நேரம் வந்து ஆகும். இப்போ பார்த்தீங்களா, தேவையான அளவு தண்ணி ஊற்றிக்கிறேன். ரொம்ப அதிகமாக ஊற்றிடாதீங்க. தண்ணி ஊற்றி தண்ணியில் கொதிக்க ஆரம்பிச்சிடும் இந்த வெஜிடபிள்ஸு. மெயினாக பட்டாணி, கேரட்டு, பீன்ஸ் இது 3 சாஃப்டன் ஆகணும். அதுக்கப்புறமா மூடி வச்சுருங்க கொஞ்ச நேரத்துக்கு, ஒரு 5 to 10 minutes மூடி வச்சுருங்க. மீன்வாயில் நம்ம வந்து அந்த தேங்காய், அதுக்கப்புறமா தனியா, அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு, இதெல்லாம் நிறைய விஷயங்கள்லாம் போட்டு அரைச்சி வச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அதுதான் இது. இப்போ அடுத்தது வந்து நம்மளுடைய ப்ரெஷர் குக் பண்ண ரைஸும் துவரம்பருப்பும், பச்சரிசியும் துவரப்பருப்பும் நல்லா வந்துருச்சு. இதை நல்லா மேஷ் பண்ணிக்கோங்க. ஏன்னா பிசிபெலாபாத் வந்து உங்களுக்கு வந்து நம்ம பிசைஞ்சு சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, சாம்பார் சாதம் அந்த மாதிரி இருக்காது. இது நல்லா மசியணும், நல்லா வந்து ஒரு மாதிரி குழஞ்சிருந்தாதான் அற்புதமா இருக்கும். அதே மாதிரி லூஸ்ல இருக்காது. நீங்க கர்நாடகா போனீங்கன்னா லூஸ்ல தருவாங்க. எனக்கு அதுல பெரும்பாலும் ஈடுபாடு கிடையாது. ஒரு மாதிரி சாலிடா இருந்தாதான் நல்லா இருக்கும். பாருங்க, மீன்வாயில் நம்மளுடைய வெஜிடபிள்ஸ்லாம் வந்து நல்லா வெந்து சாஃப்டன் ஆயிடுச்சு. வேக வச்சிடாதீங்க, ரொம்ப அதிகமாக வேக வச்சிடாதீங்க. நல்லா சாஃப்டன் ஆயிடுச்சு பாருங்க. நீங்க வந்து இந்த மாதிரி உங்களுடைய லேடில்லையோ ஆப்பிள்லையோ எடுத்து கொஞ்சம் அப்படியே ஒரு பீன்ஸ், ஒரு கேரட்டு, ஒரு பட்டாணி, அப்புறம் குட்டி வெங்காயம், இது எல்லாத்தையும் எடுத்து ஒன்னொன்னா அப்படியே ப்ரெஸ் பண்ணி பாருங்க. அடுத்தது வந்து கரைச்சி வச்சுக்கிட்ட புளித்தண்ணியில வந்து டைல்யூட் பண்ணிடாதீங்க. கொஞ்சமா ரொம்ப அதிகமா தண்ணி ஊற்றிடாதீங்க தான் சொல்ல வரேன். புளி வந்து செமையான டேஸ்ட் என்ஹான்ஸருங்க இந்த பர்டிகுலர் பிசிபெலாபாத் பொறுத்த வரைக்கும். ஸோ இப்போ அடுத்தது, இப்போ இதுலயே பாத்தீங்கன்னா அந்த புளி தண்ணியில வந்து இது மறுபடியும் வந்து நான் கொதிக்க வைக்கிறேன். ஸோ பாருங்க, இப்போ நல்லா ஒரு மாதிரி பபிளா வர ஆரம்பிக்கும். பபிளா வர ஆரம்பிச்சது வரைக்கும் நீங்க வந்து வெயிட் பண்ணுங்க. நல்லா வந்து கிளறி கொடுங்க, நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. தேவையான அளவு தண்ணி, அதாவது லிமிட்டடா தண்ணி ஊத்துங்க. ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்தாதீங்க. ரொம்ப அதிகமா தண்ணி ஊத்துனீங்கன்னா திருப்பி நான் சொன்ன அதே பாயிண்ட் தான், நீங்க வந்து திருப்பி வந்து இட் வில் ஸ்டார்ட் பாயிலிங். இப்போ வந்து நீங்க வந்து அந்த தேங்காய், அதுக்கப்புறமா வந்து கடலைப்பருப்பு, அதுக்கப்புறமா சிவப்பு மிளகா, இது எல்லாத்தையுமே வந்து நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி அடிச்சுக்கிட்டோம் பார்த்தீங்களா, அந்த பேஸ்ட் மிக்சியில். அந்த பேஸ்ட்டை வந்து இதோட சேருங்க. நல்லா புளி தண்ணியில இந்த வெஜிடபிள்ஸ்லாம் நல்லா கொதிச்சு ஆன பிறகு பபிளா வர ஆரம்பிக்கும். இட் மீன்ஸ் தட் இட் ஹஸ் ஸ்டார்டட் டு பாயில். ஸோ அதுக்குள்ள நீங்க வந்து இந்த அரைச்சு வச்ச இந்த பேஸ்ட்டை வந்து நீங்க போடுங்க. ஸோ பேசிக்கலி இது ஒரு டிஃப்ரெண்ட் வெர்ஷன் ஆஃப் சாம்பார் பொடி, அவ்வளோதான். அதுக்கப்புறமா அந்த மிக்சி ஜாரில் நிறைய இந்த அரைச்சி வச்சுக்கிட்ட பேஸ்டோடைய ரிமைன்ஸ் எல்லாம் ஒட்டிக்கிட்டு இருக்கோம். அதெல்லாம் தயவு செஞ்சு வேஸ்ட் பண்ணாதீங்க. அதெல்லாம் வந்து மறுபடியும் க்ளீன் அப் பண்ணிக்கோங்க. வாட்டர் வச்சு க்ளீன் அப் பண்ணிக்கிட்டு திருப்பி இந்த கடாயிலேயே ஊற்றிடுங்க. ஸோ அருமையாக வந்துட்டு இருக்கு பாருங்க. இந்த ப்ரௌன் கலர் வந்து அதாவது வந்து ப்ரௌன் கலர்ல இருக்கணும் சாம்பார் சாதம். ஆனா இது வந்து கொஞ்சம் வித்தியாசமான ப்ரௌனா இருக்கும். நீங்க யூஸ்வலா சாம்பார் வீட்டுல செஞ்சு சாப்பிடுறீங்க பாத்தீங்களா, அந்த ப்ரௌன் கலர் இது வராது. ஒரு மாதிரி டீப் ப்ரௌன், டார்க் ப்ரௌனா வரும் அது. ஸோ கொஞ்சம் வேற மாதிரி இருக்கும். அதுதான், அதுலதான் வந்து இந்த இந்த விஷயமே இருக்கு. இப்போ அடுத்தது வந்து நம்ம சாதமும் துவரம்பருப்பும் நம்ம வந்து மேஷ் பண்ணி வச்சுக்கிட்டோம் இல்லையா, அதை வந்து இதில் ஆட் பண்ணுங்க. இதில் வந்து மெயினாக இந்த லிக்விட் பார்த்தீங்களா, இந்த ப்ரௌன் லிக்விட் இப்போ நீங்கள் உங்கள் கண் முன்னாடி பார்க்குறதும் இந்த ரைஸும் வந்து கரெக்டான அளவில் இருக்கணும். ஸோ ரைஸ் ரொம்ப கம்மியாக போட்டிங்கன்னா இதில் என்ன ஆகும், அதுக்கப்புறமா வந்து சாம்பார் சாதம் வராது, பிசிபெலாபாத் வராது, பிசிபெலா ஜூஸ் ஆயிரும். ஸோ அதனால் வந்து கரெக்டாக வந்து நீங்கள் வந்து இந்த லெவலை வந்து மேனேஜ் பண்ணணும். ஏன்னா ரொம்ப அதிகமாக வந்து லிக்விட் இருந்ததுன்னா முன்னாடி சொன்ன மாதிரி நீங்கள் வந்து கர்நாடகாவில் பல ஹோட்டலில் இப்படி தான் கொடுப்பான், ரொம்ப லூஸாக இருக்கும். அது வந்து
நல்லாவும் இருக்காதுன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு அது பிடிச்சிருந்தா கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. இந்த ஸ்டைல் பிசிபெலாபாத் நல்லா இருக்கா, இல்லை வந்து நீங்க கர்நாடகாவில் ஹோட்டல்ல கொடுக்குற பிசிபெலாபாத் நல்லா இருக்கா அப்படிங்கிறதையும் நீங்க வந்து எனக்கு தயவு செஞ்சு கீழே கமெண்ட்ஸ்ல போடுங்க. அவ்வளவுதான். இந்த ரைஸையும் துவரம் பருப்பையும் மேஷ் பண்ண அந்த ரெண்டுத்தையுமே வந்து இந்த இதோட சேர்த்த பிறகு நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுங்க. பாத்தீங்களா, இப்ப நம்மளுக்கு திக்கான கன்சிஸ்டன்சில அது வருது. எவ்வளோக்கு எவ்வளோ திக்கா வருதோ அவ்வளோக்கு எவ்வளோ சுவையா இருக்கும் இந்த பிசிபெலாபாத். ரொம்ப லூஸா இருந்தா நல்லா இருக்காது, அதான் சொல்ல வரேன். இப்போ தேவையான அளவு நெய், இது வரைக்கும் நம்ம நெய்யே ஊத்தல. நெய் வந்து தேவையான அளவு ஊத்திக்கோங்க. நெய் வந்து அவ்வளோ கெடுதல்லாம் கிடையாது, ஆனாலும் அளவோடு சாப்பிடுங்க. ஒரு 2-3 ஸ்பூனுக்கு மேல நெய் இதுல ஊத்திடாதீங்க. நெய் ஊத்தின பிறகு மறுபடியும் நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. பாருங்க, சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நம்மளுடைய பிசிபெலாபாத் வந்து அற்புதமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ நம்ம இன்னொரு ஒரு சின்ன ப்ரொசீஜர் இருக்கு. நம்ம ஒரு முக்கியமான விஷயம், ஒரு காலத்துல வந்து இதெல்லாம் வந்து லக்ஸுரி ஐட்டம், லக்ஸுரி இன்கிரீடியன்ட் சொல்லுவாங்க. இன்னைக்கும் இது லக்ஸுரி இன்கிரீடியன்ட் தான். பல பேர் வீட்டில் வந்து இதை வந்து நீங்கள் பார்க்க முடியாது. முக்கியமான பொருள் என்னன்னா வந்து முந்திரி பருப்பு. ஸோ முந்திரி பருப்பு நீங்கள் வந்து நல்லா தாளித்து நல்லா வறுத்து போடணும். வறுத்து போடுறதுக்கு தான் இதுக்கு என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. இதுக்கு பேர் என்னதுன்னு தமிழில் யாராவது தெரிஞ்சா கீழே கமெண்ட்ஸில் போடுங்க. சின்ன கடாயின்னு வச்சுக்கலாமா, மினி கடாயின்னு வச்சுப்போம். அதுக்கு மினி கடாயில வந்து ஒரு 2-3 ஸ்பூன் நெய்யை ஊத்திட்டு ஒரு 10-15 முந்திரி சூப்பரா, இதுல வந்து பெரிய முந்திரியா போடுங்க, இல்ல புரோக்கன் கேஷ்நட்ஸ் கிடைக்கும். இது ஆக்சுவலா பெரிய முந்திரியா போட்டு வந்து பெரிய இது இல்லை. ஆக்சுவலா நீங்க புரோக்கன் கேஷ்நட்ஸ் போடலாம். ஆனா புரோக்கன் கேஷ்நட்ஸ் போட்டிருக்கோம் அப்படிங்கிறது வந்து தெரியணும், அதான் மெயின். நீங்க ரொம்ப சின்ன கேஷ்நட் போட்டீங்கன்னா அப்புறம் யாருக்குமே தெரியாது முந்திரி பருப்பெல்லாம் போட்டு சமைச்சிருக்காங்கப்பா அப்படிங்கிறது. ஸோ அதனால வந்து ஓரளவுக்கு பெரிய கேஷ்நட்டு, இல்லை ஓரளவுக்கு ரொம்ப அதிகமா உடைக்காம ஒரு மாதிரி சின்ன சின்னதான கேஷ்நட் போட்டீங்கன்னா நல்லா அற்புதமா வரும். லைட்டா அப்படியே நெய்ல போட்டு வறுத்து எடுத்துக்கோங்க. சூப்பரா அப்படியே ஜம்முன்னு வறுத்து எடுத்த பிறகு இந்த பிசிபெலாபாத்ல வந்து மறுபடியும் இதை போட்டு இது பண்ணுங்க. அதுக்கப்புறமா நல்லா மிக்ஸ் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு வந்து அந்த கேஷ்நட்டுடைய அந்த ஃப்ளேவரும் வந்து நல்லா மிக்ஸ் ஆகி சாதத்தோட மிக்ஸ் ஆகும். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆகிடுச்சு பாருங்க. இப்போ இதுக்கு வந்து கடைசி நம்ம ஊர்லலாம் வந்து இது இல்லாமல் வந்து நம்மளுடைய சமையலை நம்ம கம்ப்ளீட்டே பண்ண மாட்டோம். அது ரசம் ஆகட்டும், சாம்பார் ஆகட்டும், குருமா ஆகட்டும், எதுவாக இருந்தாலும் கொத்தமல்லி, கோரியாண்டர். இந்த கோரியாண்டர் வந்து சின்னதாக வெட்டி போடுங்க. இந்த கோரியாண்டர் வெட்டுறதே ஒரு கலை தான். நீங்கள் பல கத்திரிகள் எடுத்து எவ்வளோ பிரில்லியண்டான கத்திரியை நீங்க எடுத்து இந்த கோரியாண்டரை வெட்டணும்னு நினைச்சாலும் அது வெட்டுறது ஒரு தனி கலை தான். ரொம்ப ஈஸியாலாம் கோரியாண்டரை வந்து அழகா வெட்ட முடியாது. ஆனா அது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகா இருந்தாலும் அதை வெட்டும் போது அதை வந்து நீங்க வந்து ரொம்ப 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 திறமையான ஆளா இருந்தா மட்டும்தான் அதை ரொம்ப சின்னதா அழகா வெட்ட முடியும். ஸோ அதுக்கே ஒரு தனி திறமை வேணும். பாருங்க ஒரு விஷயத்துல எவ்வளோ இருக்குன்னு. ஸோ சூப்பரா ரெடி ஆயிடுச்சு பிசிபெலாபாத். தொட்டுக்கிறதுக்கு வந்து பேபி பொட்டேட்டோ செஞ்சிருக்கோம் நம்ம வீட்டில். நீங்களும் வீட்டில் பிசிபெலாபாத் செஞ்சு பாருங்க. இதை பார்த்த பிறகு மறக்காம நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பல பேருக்கு ஷேர் பண்ணுங்க, கமெண்ட்ஸ் இருந்தா கீழே போடுங்க. நல்லதா இருந்தாலும் சரி, கெட்டதா இருந்தாலும் சரி. மறுபடியும் இன்னொரு காணொலியில் சந்திப்போம். நன்றி மக்களே, வணக்கம்.